ஹாய் வெல்கம் டு மை சேனல் சிம்பிள் ஆரி ஒர்க். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து ரொம்ப ஈஸியான டிசைன், ஆனால் பார்க்க ரிச்சாக இருக்கும். இதுக்கு நான் சரி த்ரெடும் நான் அயன் நீடிலும் எடுத்திருக்கேன். 2 லைன் செயின் ஸ்டிச் போடணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து நான் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட். அதுலேயும் அதே மாதிரி 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட், கோல்டன் சுகர் பீட் எடுத்திருக்கேன். அதில் அதே மாதிரி ஒரே ஒரு லைன் மட்டும் சுகர் பீட் வச்சு ஒரு லைன் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து 4 பீடு எடுத்துட்டு அதில் ஒரு லைன் வந்து போடணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சுகர் பீடில் ஒரு லைன் போட்டுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஜரியில் ஒரு செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த வரைஞ்சதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக இந்த சுகர் பீடை வச்சு கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த மாங்காய் லீஃப் எல்லாமே வந்து அவுட்லைன் முதற்கொண்டு இந்த சுகர் பீட் வச்சு முடிச்சிடணும். இப்போ நான் ஹேண்ட் போர்ஷனில் காமிக்கிறேன், ஏன்னா இதில் தான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த சின்ன சின்ன லீஃப்க்கு மட்டும் வந்து நான் வந்து டியூப் இருக்கு இல்லையா, குட்டி டியூப், அந்த டியூப் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். நான் ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்துக்கும் டோட்டலாக எல்லா டிசைனுக்கும் சேர்த்தே வந்து அந்த கோல்டன் சரி வச்சு அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போது வந்து லீஃப் போர்ஷனுக்கு ஃபுல்லாக வந்து இந்த க்ரீன் கலர்லேயே வந்து லீஃப் டிசைன் போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம லீஃப் ஸ்டிச்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு நான் தெரிலன்னா நான் வந்து உங்களுக்கு நான் ஒரு டுட்டோரியலாக வந்து நான் போடுறேன். இது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். மேலே வந்து ஒரு செயின் மாதிரி எடுத்து கீழே வந்து ஒரு செயின், அப்புறம் மேலே திரும்ப போய் ஒரு செயின், அப்புறம் கீழே புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு செயின், இப்படியே வந்து போட்டோன்னா ஈஸியாக வந்து லீஃப் ஸ்டிச் வந்துடும். இதே மாதிரி எல்லா லீஃப்க்கும் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டில் எண்ட் நாட் போட்டுடணும். அடுத்து வந்து இந்த மாங்காய்க்கு ஃபுல்லாக வந்து நான் பிங்க் கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். இது வந்து நிறைய த்ரெட் எடுத்தால் ரொம்ப மொத்தமாக தெரியும். ஸோ நான் 5 மட்டும் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நான் சுற்றியிருப்பேன். சம்டைம்ஸ் வந்து 2 வாட்டி சுற்றினோன்னா நல்லா பெருசாக தெரியும். இது வந்து கொஞ்சம் குட்டி மாங்கானால ஃபுல்லாக குட்டி குட்டியாக தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் சுற்றிட்டு அதே இடத்துலயே வந்து விட்டு கீழே புல் பண்ணி எடுத்திருப்பேன். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் மாங்காவோட கார்னர் ஃபுல்லாக வந்து ஒரு லைன் வந்து போட்டு முடிச்சிடணும். நடுவில் வந்து ஒரு சின்ன கேப் மட்டும் வந்து தெரியும். அந்த கேப்லேயும் வந்து கடைசியாக வந்து போட்டு முடிச்சாதான் கொஞ்சம் பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். இதோ இந்த மாதிரி நடுவில் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டிங்கன்னா பார்க்க அப்படியே ஃபில்டாக கொஞ்சம் மொத்தமாக தெரியும். இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லாரும் வந்து புட்டாக்கு வந்து ஸ்டோன் வைப்பாங்க. அது யூஸ்வலாக இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த 4 பீடே வச்சா இன்னும் கொஞ்சம் பார்க்க ரிச்சாக இருக்கும். ஸ்டோன் ஒர்க்கே இல்லாமல் சட்டலாக தெரியும் எல்லாமே பார்க்கறக்கு. அதனால் புட்டாக்கு பதிலாக ஃபுல்லாக இந்த மாதிரி பீடு வச்சுட்டேன். இப்போது ஹேண்ட் போர்ஷனுக்கு மேலே இருக்க புட்டாவில் சேம் அஸ் யூஷுவல் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ஒரு 4 பீட் சுற்றி வந்து இந்த மாதிரி சுகர் பீடால் வச்சு ரவுண்ட் பண்ணிடணும். ஒரு சிங்கிள் சிங்கிள் பீடாக வச்சு போட்டால் இன்னும் கொஞ்சம் அழகாக வந்து இருக்கும். இல்லை இந்த டபுள் பீட் வச்சு போட்டாலும் கொஞ்சம் பார்க்க வந்து ஃபினிஷிங்காகவும் இருக்கும். லாஸ்ட்டில் இந்த மாதிரி எண்ட் நாட் போட்டுட்டு நான் வந்து க்ரீன் கலர் த்ரெட்டில் வந்து அவுட்லைன் கொடுக்குறேன் நான். ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக காமிக்கணுங்கிறதுக்காக. அவுட்லைன் போடாமையும் டிசைன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணலாம். அவுட்லைன் போட்டால் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து அமௌண்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்க்க வந்து ரொம்ப அழகாக தெரியும் இது. அதுக்காக தான். இப்போ நான்
இந்த மாதிரி லாஸ்ட்ல வந்து இதுக்கும் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிறணும். இந்த ஒர்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.